ஹலோ எவ்ரிவன், திஸ் இஸ் புருஷோத் ஃப்ரம் ஜெட்டஸ். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் எப்படி முடிஞ்சதுக்கு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா 1.25 வச்சுக்கோங்க. ஸோ கேட்கறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, நிஃப்டி வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஏற்றமாக ஆகிட்டே இருக்குது. பட் ஆனால் 26,000ன்றது ஒரு ரவுண்ட் ஃபிகர்ன்றனால அங்கே போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கரெக்ஷன் இல்லைன்னா சின்ன செல்லிங் வரலாம். செல்லிங் கூட சொல்ல முடியாது, சின்ன கரெக்ஷன் தான். அது கரெக்ஷன் வந்துட்டு அதுக்கப்புறம் மேலே போகும். ஸோ அப்படி வந்துட்டுனா எங்கே வந்து சப்போர்ட் இருக்கும் பார்த்தீங்கன்னா, இந்த 25,600 இருக்குல்ல, 25,600 இருக்குல்ல. ஸோ இதை எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும், இங்கே இருக்குல்ல இந்த ரெசிஸ்டன்ஸ் இருக்குல்ல, இதை உடச்சிட்டு போனான்ல, இது சப்போர்ட் ஆக்ட் ஆக வாய்ப்பு இருக்குது. சரிங்களா, இந்த இடம் கரெக்டாக வந்து ஆக்ட் ஆகும். பாருங்கள், நீங்கள் நாளைக்கு என்ன நடக்குன்றத பாருங்கள். ஒரு 400 பாயிண்ட் வந்து கீழே இறங்கிட்டு போனால் நல்லா தான் இருக்கும். இறங்குனா சொல்கிறேன், அப்படியே மேலே போனால் கூட ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, போய்கிட்டே இருக்கணும். அது எங்கே போய் முடியுன்றது நம்மளுக்கு தெரியல. சரிங்களா, ஏன்னா யாராலுமே அதுமாரி எக்ஸாக்டான ப்ரைஸ் வந்து சொல்ல முடியாது. ஸோ எங்கே போய் வந்து கரெக்ஷன் ஆகுன்றது. பட் ஆனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவே இருங்க, ஏன்னா மேலே போய்கிட்டே இருக்கனால கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க அடுத்த ஒரு 3 மாதம் 6 மாதத்துக்கு. சரிங்களா, ஏன்னா ஏன் சொல்கிறேன் பார்த்தீங்கன்னா, யூஎஸ் வந்து சென்ஸ் பண்ணிவிடுவாங்க, முன்னாடியே சென்ஸ் பண்ணிவிடுவாங்க. ஸோ யூஎஸ் மார்க்கெட் இருக்காங்களே, அதாவது அந்த ஃபெட்ரல் இருக்காங்கள்ல, அவங்க வந்து பார்த்திங்கன்னா முன்னாடியே சென்ஸ் பண்ணிடுவாங்க. ஏன் சென்ஸ் பண்ணிடுவாங்கன்னா, நீங்கள் கிட்ட வந்து ஏதாவது கரெக்ஷனோ இல்லை ஏதாவது பெரிய இது வந்ததுன்னா, இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா 6 மாதத்துக்கே முன்னாடியே நீங்கள் வந்து மக்கள்கிட்ட காசு கையில் கொடுத்துட்டீங்கன்னு வச்சுங்களேன், அது வந்து எக்கனாமிக்கில் அந்தளவுக்கு பேலன்ஸ் ஆகாது. ஸோ பேலன்ஸ் ஆகிடும். அதுவே நீங்கள் போய் கிட்ட போய் கொடுத்தீங்கன்னா, இப்போ ஏதோ ஒரு இப்போ லீமன் பிரதர்ஸ் மாரி ஏதோ ஒரு பேங்க் கொலாப்ஸ் ஆகுதுன்னு வச்சுக்கிங்களேன், கிட்ட போய் காசு கொடுக்கறதுக்கு பதிலாக முன்னாடியே 6 மாதத்துக்கு முன்னாடியே கொடுத்துட்டிங்கன்னா அது வந்து அந்தளவுக்கு பிரச்சனை வராது. சரிங்களா, அதுக்காக தான் சொல்கிறது. ஏன்னா ஒவ்வொரு வாட்டியும் அவனுங்க இன்ட்ரெஸ்ட் ரேட்டை வந்து குறைக்கும் போது ஏதோ ஒரு பெரிய கரெக்ஷன் வருது. மார்க்கெட்டும் ஹை லெவலில் இருக்குது. அவங்க மார்க்கெட்டும் ஹை லெவலில் இருக்குது, நம்ம மார்க்கெட்டும் ஹை லெவலில் இருக்குது. ஸோ கவனமாக இருந்துக்கோங்க, ப்ராஃபிட்டை வந்து பாதுகாத்துக்கோங்க. அதை விட ரொம்ப முக்கியம், உங்களுடைய கேபிட்டலை பாதுகாத்துக்கோங்க. அங்கே போயிட்டு லாஸ் ஆகிடுச்சுன்ட்டு கட் பண்ணிட்டாதீங்க. அப்படி கீழே வந்துட்டால் கூட நீங்கள் கட் பண்ணாமல் மறந்துட்டிங்கன்னா கூட வெயிட் பண்ணுங்கள், மார்க்கெட் வந்து ரிவர்சல் ஆகும். சரிங்களா, ஏன்னா நிறைய பேர் வந்து கொரோனாவில் எனக்கு தெரிஞ்சவரெலாம் ஒரு 50 லட்சத்துக்கு ஸ்டாக் வந்து விற்றுட்டார். விற்றதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்த ஒரு 3 மாதம் 6 மாதத்துல திரும்பி அதை விட பல மடங்கு, அதாவது 2 மடங்காக ரிட்டர்ன் கொடுத்துச்சு. அவர் அப்புறமா ரொம்ப வருத்தப்படுறாரு. என்ன ஆனாலும் வெயிட் பண்ணுங்கள். சரிங்களா, ஸோ இதுதான். வேறு டாபிக் போயிட்டுருக்கு. சரி வாங்க, நிஃப்டி வந்து பார்த்துரும். இது வந்து பார்த்திங்கன்னா சப்போர்ட் ஆக்ட் ஆகுது வாய்ப்பு இருக்குது. இந்த 25,550ன்றது நல்ல ஒரு சப்போர்ட்டாக இருக்கும் அப்படி கீழே வந்ததுன்னா. சரிங்களா, இப்படி கீழே வந்துட்டு கூட மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. என்ன நடக்குன்றதை ட்ராக் பண்ணி பார்ப்போம். ரெசிஸ்டன்ஸ் பார்த்திங்கன்னா, இம்மீடியட் ரெசிஸ்டன்ஸ் பார்த்திங்கன்னா இந்த இது இருக்குல்ல, இப்போ ஃபிபனாமிக்கு எக்ஸ்டென்ஷன் இருக்குல்ல, அதை வேணால் போட்டு பார்க்கலாம். ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு நிமிஷம் இருங்க, இங்கே இருக்கானா, இங்கேருந்து போடலாம். இங்கேருந்து போட்டு கரெக்ஷன், மேஜர் கரெக்ஷன் இங்கே தான் வந்திருக்கு லைட்டாக. சரிங்களா, அப்படி போட்டோம்னா 24,600 நல்ல ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். ஏன்னா இதை வச்சு தான் இப்படி போட முடியும். சரிங்களா, 24,400 நல்ல ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். பார்ப்போம் என்ன ஃபிபனாக்கி எக்ஸ்டென்ஷன் அங்கே தான் காட்டுது. சரிங்களா, நெக்ஸ்ட்டு பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டான அவனுடைய இதில் போயிட்டுருக்கான். ஸோ அவனுடைய சேனல் பேட்டர்னுக்குள்ளே போயிட்டுருக்கான். இங்கே பிரேக் ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ நல்லா இன்றைக்கி ஒரு ஏற்றம் தான். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டார்கெட் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குல்ல 55,627 நல்ல டார்கெட்டாக இருக்கும். ஏன்னா அதுதான் அவனுடைய தேர்டு ரெசிஸ்டன்ஸாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரிங்களா, அது வரைக்கும் போகும். என்ன நடக்குன்ற பார்க்கலாம். இங்கேருந்து ஏர்லி பார்த்தீங்கன்னா ஒரு 3% நினைக்கிறேன். ஓகே, 2.75% நல்ல ஒரு இதுவாக இருக்கான். ஸோ பார்ப்போம் என்ன நடக்குன்றதை. ஸோ ட்ராக் பண்ணுறது மூலமாக மார்க்கெட் வந்து நல்லா நம்மளுக்கு வந்து புரியும். சரிங்களா, டெய்லியும் வீடியோ பார்த்தீங்கன்னா போதும், அந்த மார்க்கெட்டோட அணுகுமுறை எப்படி இருக்குன்றது தெரியும். நீங்களே உங்களுக்கான ஓன் வியூவை உருவாக்க முடியும். சரிங்களா, அப்படி ஓன் வியூ உருவாக்கும் போது தான் நீங்கள் எந்த வீடியோவும் பார்க்க தேவையில்லை. ஏன்னா நீங்கள் சாட்டை மட்டும் பார்த்துட்டு போயிட்டே இருக்கலாம். அதனால் எனக்கு எந்த பிரச்சனை இல்லை தான். பட் ஓகே, ஒரு ஓன் வியூ உருவாக்குன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். என்னுடைய சப்ஸ்கிரைபருக்கு ரொம்ப முக்கியம். சரிங்களா, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நிஃப்டி ஐடி பார்த்தீங்கன்னா ஒரு டபுள் டாப் மாரி வந்திருக்கான். ஸோ பார்ப்போம் என்ன நடக்குன்றதை பார்க்கலாம். இதை உடைக்கக்கூடாது. உடைச்சான்னு வச்சிங்கன்னா 41,206 உடைச்சிட்டானா ஓரளவுக்கு கீழே அடுத்தது இங்கே தான் இருக்குது 38,311. அந்தளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் பண்ணல பாருங்கள். ஐடி பாருங்கள், நிஃப்டி பார்த்தீங்கன்னா ஒன்று பேங்க் நிஃப்டி பர்ஃபார்மன்ஸ் பண்ணி ஏற்றி விட்ரும், இல்லைனா நிஃப்டி ஐடி பர்ஃபார்மன்ஸ் பண்ணி விட்ரும். இது ரெண்டு முரணாக இருக்கும்போது சைட்வேஸ் போகும். புரிஞ்சுதுங்களா? ஸோ ஒருத்தன் ஏறலைன்னா இன்னொருத்தன் ஏற்றி விட்டுறான், ஒருத்தன் இறக்குறான்னா இன்னொருத்தன் ஏறிடான். இவனுக்கு 2 பேரும் இறங்குனான்னு வச்சிங்களேன், மார்க்கெட் அவ்வளோ தான், டமால் தான். நெக்ஸ்ட்டு டோ ஜோன்ஸ் பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன்ஸ் கிட்ட தான் இருக்குது.
இன்றைக்கி பிரேக் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? ஏன்னா அவங்களோட யூஎஸ் விக்ஸ் பார்த்தீங்கன்னா பிரேக் டவுன் ஆகிற மாதிரி இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த இடத்துல இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெட் கலர் தான் ஃபார்ம் ஆகிட்டுருக்கு. ஐ திங்க் இது வரைக்கும் வரும், வந்துட்டு அதுக்கப்புறமா தான் மேலே ஏறும். ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கவனமாக இருங்க. சரிங்களா? நெக்ஸ்ட்டு நேஸ்டாக். நேஸ்டாக் பொறுத்த வரைக்கும் இதுக்கு மேலே போகணும். இதுக்கு மேலே போயிட்டான்னு வச்சிங்களேன், அப்போ பிரச்சனை இல்லை. நெக்ஸ்ட்டு டார்கெட் பார்த்தீங்கன்னா இதுதான் இருக்கும். அதாவது இங்கே வந்து 20,680. இங்கே போயிட்டு வந்து கரெக்ஷன் வரும்போது நம்மளுக்கு மார்க்கெட் ஐடி இருக்குல்ல, அதுவும் இதுவாகும், கரெக்ஷன் வரும். ஏன் இதை நம்ம பார்க்கணும்? இதுக்கும் நம்மளுக்கு சம்மந்தம் இல்லை தான். பட் ஆனால் ஏன் பார்க்குறோம் பார்த்தீங்கன்னா, இது கரெக்ஷன் ஆகிடுனா ஐடி ஸ்டாக் வந்து கரெக்ஷன் ஆகும். சரிங்களா? அதுக்காக தான் ஐடி கரெக்ஷன் ஆனால் நம்ம நிஃப்டியும் கரெக்ஷன் ஆகும். அதுக்காக தான் அதை பார்க்குறோம். சரிங்களா? எஸ்என்பி பார்த்தீங்கன்னா ஓல்டு மார்க்கெட்டோட இது பார்ப்போம். இது வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இங்கே போயிட்டு வந்து கரெக்ஷன் வரும். கரெக்ஷன் வரும்போது கொஞ்சம் கவனமாக இருங்க. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா யூஎஸ் விக்ஸும் பார்த்தீங்கன்னா ஏறும். சரிங்களா? பார்ப்போம் என்ன நடக்குன்ற பார்க்கலாம். இது பண்ணும்போது கிட்ட வரும்போது நம்மளுக்கு தெரிஞ்சிடும். ஓகேங்களா? அப்போயே நான் வந்து வார்னிங் கொடுக்கேன். ஓகேவா? நெக்ஸ்ட் விக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கீழே இறங்கலாம். ஸோ முன்னாடி டிஸ்கஷன் மட்டும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கிஃப்ட் நிஃப்டி வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு வந்திருக்கு. பார்ப்போம் இங்கே போயிட்டு வந்து ஒரு கரெக்ஷன் வருதான்றதை பார்க்கலாம். என்ன நடக்குன்றது தொடர்ச்சா பார்ப்போம். நெக்ஸ்ட் டிசிஎஸ் பார்த்தீங்கன்னா பிரேக் பண்ணிட்டான். சாரி, சப்போர்ட் பார்த்தீங்கன்னா 4153 நல்ல சப்போர்ட் ஆகும். இங்கே வந்து பவுன்ஸ் பேக்கும் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். ரிலையன்ஸ் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ஏறி இருக்கான். ஓகே, பிரேக் பண்ணிட்டான். இதை பிரேக் பண்ணும் சம்திங். இதை பிரேக் பண்ணால் தான் இது வரைக்கும் போவான். இல்லைன்னு வச்சிங்களேன், இப்படியே சைடஸ் கொண்டு போயிடுவாங்க. நிறைய வாட்டி பார்த்துருக்கேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஐசிஐசி பேங்க். இவங்க மட்டும் லைட்டாக கேப் டவுன் ஆகிருக்கு. கேப் டவுன் ஆகி இது ஆகிருக்கு. பார்ப்போம். ஓரளவுக்கு பரவாயில்ல. இந்த இவ்வளோ ஏற்றத்துக்கு இந்த இது இருக்குன்றது ஓகே தான். நெக்ஸ்ட் சப்போர்ட் பார்த்தீங்கன்னா இந்த இது போட்டிருக்கோம்ல 1247. அப்படி இல்லைன்னா இந்த பெரிய கேண்டல் இருக்குல்ல, இது சப்போர்ட்டாக ஆக்ட் ஆக சம்டைம்ஸ் இப்படி கொண்டு வந்துட்டு கூட ஏற்றுவானுங்க. பார்ப்போம். ஹெச்டிஎஃப்சி தான் ஒரு ரவுண்டிங் பாட்டம் மாதிரி வந்துட்டு இருக்கான். தெரியுதுங்களா உங்களுக்கு? ரவுண்டிங் பாட்டம் இந்த இடத்த பாருங்க. ரவுண்டிங் பாட்டம் மாதிரி கிட்டத்தட்ட அப்படி வந்துட்டுருக்கு. இப்படி வரைஞ்சிங்கன்னா தெரியும். பார்ப்போம். இந்த உரைச்சதுலேருந்தே நல்லா ஏறிட்டு இருக்கான். இதுக்கு தான் தொடர்ச்சியாக நம்ம ட்ராக் பண்ணுறது. ட்ராக் பண்ணிங்கனாலும் ஓரளவுக்கு தெரிஞ்சிடும். எப்போ போன மண்டே உரைச்சிருக்கானா, வெனஸ்டே உரைச்சிருக்கான். அதுக்கப்புறமே பார்த்தீங்கன்னா ஒரு 3 கேண்டில் இவன் அப்படி தான் உரைச்சானா ஓரளவுக்கு நல்லா ஏறுவான். பட் ஆனால் ஆல் டைம் ஐயா உரைக்க மாட்டான். இங்கே பாருங்கள் தெரியும். கிட்டத்தட்ட 2020 பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல சைடு வேஸ் தான் போயிட்டுருக்கு. இங்கே பாருங்கள், இதை மட்டும் உடைக்கவே மாட்டான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டார்கெட் பார்த்தீங்கன்னா 1829ன்றது நல்ல ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். பார்ப்போம் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். அங்கே போயிட்டு வந்தால் ஒரு கரெக்ஷன் வரும். அது வரைக்கும் போகும். 1830 வரைக்கும் நல்லா போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். நெக்ஸ்ட் இன்ஃபோசிஸ் அந்த சப்போர்ட் கீழே இதுவாகிட்டு இருக்கான். பார்ப்போம். இதை உழைச்சானா ஒரு செல்லிங் வரும். நெக்ஸ்ட் இந்தியா விக்ஸ். இவனும் பாருங்கள் ஏறுறான் பாருங்கள். பட் ஆனால் இதுக்கு மேலே போகணும். இதுக்கு மேலே போனால் தான் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த இதுக்கு போவான். இல்லைன்னு வச்சிங்களேன், சம்டைம் என்ன பண்ணுவாங்கன்னா இப்படி ஏற்றிட்டு கூட இறக்கி விட்ருவானுங்க. நான் நிறைய வாட்டி அனுபவிச்சிருக்கேன். சரிங்களா? சென்செக்ஸ் இது வந்து ஏறிட்டு இருக்குது. இது அப்புறம் பார்ப்போம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய இந்த ஸ்டாக் போயிடலாம். அதில் பார்த்திங்கன்னா லோதா வந்து நல்லா ஏறி இருக்கான். ஸோ பர்ஃபெக்டாக வந்திருக்கு. ஃபாலோ பண்ணிக்கிறேன் இந்த ஸ்டாக்கை. சரிங்களா? நம்ம இங்கேருந்தே சொல்லிகிட்டு இருக்கோம்னு நினைக்கிறேன். பார்ப்போம் என்ன நடக்குன்றதை பார்க்கலாம். இந்த ஒரு ப்ரைஸ் என்கேஜ்மெண்ட்டையும் உடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, எக்ஸிகாம் எனக்கு நல்லா ஏறிக்கான். ஓரளவுக்கு பரவாயில்ல, சப்போர்ட்டில் தான் இருக்கான். எக்ஸைட் இண்டஸ்ட்ரீஸ் ஓகே, ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதுக்கு மேலே போச்சுன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. ட்ராக் பண்ணுறோம்னா தெரிஞ்சிடும். அசார் இன்ஜினியரிங் அவங்களோட சப்போர்ட்டில் தான் இருக்கான். சொனாடா சாஃப்ட்வேர் சப்போர்ட்டில் தான் இருக்குது. இரிடாவும் சப்போர்ட்டில் தான் இருக்குது. பரவாயில்ல, ஓரளவுக்கு நல்லா சப்போர்ட்டில் தான் இருக்கானுங்க. மார்க்கெட் சப்போர்ட் பண்ணிச்சுன்னு வச்சிங்களேன், பக்காவாக ஸ்பீடாகிடும். அந்த இதனோட இண்டெக்ஸ் இருக்குல்ல, அது வந்து ஒர்க் ஆகணும். மார்க்கெட் வந்து புல்லிஷாக தான் இருக்குது. நிஃப்டி வந்து புல்லிஷாக தான் இருக்குது. பட் ஆனால் அதில் இருக்கக்கூடிய இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அசாட் இன்ஜினியரிங்லாம் ஸ்மால் கேப் மைக்ரோ கேப்பில் வருவான். அவன் வந்து பர்ஃபார்மன்ஸ் பண்ணான். அவன் வந்து பர்ஃபார்மன்ஸ் பண்ணால் தான் இவங்கெல்லாம் ஏறுவானுங்க. இல்லைன்னா வச்சிங்களேன் சைட்வேஸில் போயிட்டு இருப்பானுங்க. ஏன்னா அங்கே ஏதோ செல்லிங் நடக்குதுன்னு நினைக்கிறேன். பார்ப்போம் அது என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரயில்வே காசு பார்த்தீங்கன்னா பரவாயில்ல, ஒரு சப்போர்ட்டில் தான் இருக்கான். கிறிஸ்டி மட்டும் தான் இன்றைக்கி இறக்கி விட்டுறானு. யாருன்னா வாங்கியிருந்தீங்கன்னா இது கீழே வந்து ஓப்பன் ஆச்சுன்னா வரலே வந்துடும். அப்படி இல்லைன்னா இருந்துச்சிங்களேன் சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே பார்ப்போம். இவ்வளோ தான். எப்போவுமே சொல்கிறது தான், ஸ்டாக் அனலைஸ் பண்ணுறத விட ஸ்டாக்கை ட்ராக் பண்ணுறது தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் தட்.